வணக்கம். ஐம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ லாஸ்ட் 3 கிளாஸஸில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டிஎன் செட் 2016, 17, 18 லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு ப்ரீவியஸ் 3 கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அண்ட் தென் ரியல் அனாலிசிஸ். ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டில் இருக்க 2016 இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம் ஒன் பை ஒன்னாக. The first problem, a group G is simple if the 4 options கொடுத்துருக்காங்க. It has at least one non-trivial subgroup. Second வந்து it has non-trivial normal subgroup. Third option வந்து it has no non-trivial normal subgroup. Last option வந்து பார்த்தீங்கன்னா it has a non-trivial abelian subgroup. ஸோ இது பார்த்தீங்கன்னா a group is said to be simple. இப்போ சிம்பிள் குரூப்னுடைய டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தாலே நம்ம இந்த ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். a group is said to be simple. எப்போ வந்து குரூப்பை வந்து சிம்பிள் குரூப் சொல்லலாம்னா இஃப் இட் ஹாஸ் நோ நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிக் இமேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரின் புக்கில் இதுக்கு கிளாசிக்கல் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இட் ஹாஸ் நோ நான் ட்ரிவியல் நார்மல் சப்குரூப். நெக்ஸ்ட் இதனுடைய அடுத்த டெஃபினேஷன் சேம், எல்லாம் ஒரே மீனிங் தான். எ குரூப் இஸ் சிம்பிள் அப்படின்னா இஃப் இட்ஸ் ஒன்லி நார்மல் சப்குரூப்ஸ் ஆர் ஐடென்டிட்டி சப்குரூப் அண்ட் குரூப் இட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் பர் டெஃபினேஷன் இதை வச்சே நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இட் ஹாஸ் நோ நான் ட்ரிவியல் நார்மல் சப்குரூப்ன்றதான் கரெக்டு. முதல்ல இப்போது ட்ரிவியல் சப்குரூப்னா என்ன, நான் ட்ரிவியல் சப்குரூப்னா என்ன, ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அதை பார்த்துருவோம். ஒரு எக்ஸாம்பிள், எல்லாம் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான், வெல் நோன். இப்போ ஜின்ற ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். 1 - 1 I - I. இந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பார்த்திங்கன்னா 4. இப்போ அதனுடைய சப் குரூப்லாம் கலெக்ட் பண்ணோன்னு வச்சுங்க. இப்போ H 1 எவ்ரி ஐடென்டி எலிமெண்ட்டு வந்து இட்ஸ் பார்த்திங்கன்னா சப் குரூப்பாக இருக்கும் அந்த குரூப்புக்கு. இந்த 1ன்றது இந்த ஜின்ற குரூப்பினுடைய ஐடென்டி எலிமெண்ட் நம்மளுக்கு. ஸோ அதுவும் வந்து சப் குரூப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பே சப் குரூப்பாக இருக்கும். அதை நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம். 1 - 1 I - I. ஸோ அந்த குரூப்பே வந்து அதுக்கு சப் குரூப்பாக இருக்கும். அண்ட் தென் எவ்ரி ஐடென்டி எலிமெண்ட் வந்து அந்தந்த குரூப்பினுடைய இதுக்கு கண்டிப்பாக அது சப் குரூப்பாக இருக்கும். ஸோ இந்த குரூப்பு தான் இந்த HKR ட்ரிவியல் சப் குரூப்னு போகலாம். ஸோ ட்ரிவியல் சப் குரூப்ன்றது அந்த ஐடென்டி எலிமெண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா, சப் குரூப், அதை தான் நம்ம ட்ரிவியல் சப் குரூப். நெக்ஸ்ட்டு அந்த குரூப் இட் செல்ஃப், இதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரிவியல் சப் குரூப். ஆர் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் சப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ராப்பர் சப் குரூப்னா அந்த குரூப் இட் செல்ஃப் அண்ட் இந்த குரூப்பையும் விட்டுட்டோம், ஐடென்டி எலிமெண்ட் வந்து சப் குரூப்பை ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதையும் விட்டுட்டு ரிமைனிங் இந்த ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே இதனுடைய சப் குரூப் தான். ஹெச்ன்றது ஜியினுடைய சப் குரூப் தான். எல்ன்றது 1, -1 இதனுடைய சப் குரூப் தான். அந்த குரூப் இட் செல்ஃபும் வந்து நம்மளுக்கு என்னது சப் குரூப் ஆல்வேஸ். ஸோ இந்த 1 - 1 இப்போ இந்த சப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ நான் ட்ரிவியல் சப் குரூப். தட் இஸ் அது என்ன சொல்லலாம் ப்ராப்பர் சப் குரூப். கரெக்டுங்களா, நான் ட்ரிவியல் சப் குரூப். ஸோ இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ட்ரிவியல் சப் குரூப். ஸோ இந்த நான் ட்ரிவியல் அப்படின்ற கான்செப்ட் நம்ம இங்கே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் நோ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப். ஸோ சிம்பிள் குரூப்னால் கண்டிப்பாக என்ன ஆயிருக்குன்னா நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இட்ஸ் ஒன்லி நார்மல் சப் குரூப் ஆர் ஐடென்டிட்டி.
ஐடென்டிட்டி எலமெண்ட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அந்த சப் குரூப்பு, அந்த குரூப்பு வந்து இட் செல்ஃப் வந்து அது சப் குரூப்பாக இருக்கும். அது மட்டும்தான் இருக்கும் ஒரு சிம்பிள் குரூப்புன்னா. ஸோ அப்போ எது இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் நோ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப். ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட். ஸோ நம்ம இதில் இந்த கொஷினை ஆன்சர் பண்ணணுன்னா சிம்பிள் குரூப்னுடைய டெஃபினேஷன் தெளிவாக இருக்கணும். அப்புறம் ட்ரிவியல் சப் குரூப், நான் ட்ரிவியல் சப் குரூப். ஸோ அது தெரிஞ்சிட்டாலே இந்த கொஷின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சிம்பிள் குரூப்லேருந்து மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாமில், இன் பர்டிகுலர் சிஎஸ்சிஆர் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க சிம்பிள் குரூப் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இப்போ நார்மல் குரூப் அப்படின்றது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கோசெட், லெஃப்ட் கோசெட், ரைட் கோசெட், இதெல்லாம் நம்ம எம்எஸ்சிலேயே படிச்சிருப்போம். ஆக்சுவலாக ஜஸ்ட் நான் அதை ரீகால் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போது ஜின்ற ஒரு குரூப் இருக்குது, அதில் ஹெச்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு சப் குரூப். ஜின்ற குரூப்பில் ஹெச்ன்றது ஒரு சப் குரூப். இப்போ ஏன்ற எலமெண்ட்டை குரூப் ஜியில் எடுக்கிறோம், எனி எலமெண்ட். இதை தான் வந்து ரைட் கோசெட் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் HA ஈக்குவல் டு இந்த ஸ்மால் ஹெச் அப்படின்ற எலமெண்ட் எதிர்க்கணும்னா அந்த கேபிட்டல் ஹெச் சப் குரூப்பில் இருக்கும். இந்த ஏன்ற எலமெண்ட்டை ஜின்ற குரூப்பில் எலமெண்ட்டு such that H in H is a right coset அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் கோசெட், தட் இஸ் ரைட்டில் கம்யூட் ஆகுது. இந்த ஹெச்ன்ற ஃபுல் செட்டு வந்து அந்த ஏன்ற எலமெண்ட் எடுத்தோம் இல்லையா, எனி எலமெண்ட் இன் ஜி, அது ரைட்டில் வந்து கம்யூட் ஆகிறதுனால நம்ம ரைட் கோசெட் ஆஃப் ஹெச் இன் ஜின்னு சொல்லுவோம். சப்போஸ் இது லெஃப்ட் வந்ததுன்னா தட் இஸ் லெஃப்ட் கோசெட் ஆஃப் ஹெச் இன் ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஜின்ற ஒரு குரூப் எடுத்துக்கலாம். இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிஜர் செட் ஆஃப் இன்டிஜர் செட்டை நான் ஒரு குரூப் ஜின்னு எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு சப் குரூப் ஹெச் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னா 0, 5, 10, 15, -5, -10 அதனுடைய சப் குரூப் எடுத்துக்கிட்டு இப்போ ரைட் கோசெட்னா இந்த 0ன்ற எலமெண்ட் எங்கே எடுக்கிறேன்னா ஜியில் எடுக்கிறோம். ஸோ H + 0 தட் இஸ் ரைட் இதோட கம்மிட் ஆகுது. அப்போ ஆஸ் இட் இஸ் இந்த செட் அப்படியே வரும் இல்லையா, இந்த செட்டோட ஈச் எலமெண்ட்டோட 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு சேம் செட்டு அப்படி தான் வரும். நெக்ஸ்ட் 1ன்ற எலமெண்ட்டு ஜியில் எடுக்கும். ஸோ H + 1, ஸோ ரைட் சைடு. ஸோ 1ன்ற எலமெண்ட்டை இந்த ஹெச்ன்ற செட்டோட ஆட் பண்ணிட்டே போனால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், -9, -4, தென் 1, 6, 11, 16, H + 2 இந்த மாதிரி 2ன்ற எலமெண்ட்டு ஜியில் எடுக்கிறேன். தென் ஹெச்ன்ற செட்டோட ரைட்டோட நம்ம அதை கம்யூட் ஆகிட்டே போகும். தட் இஸ் 2 ஆட் பண்ணிகிட்டே போகும். கரெக்டுங்களா? -10 இதோட 2 ஆட் பண்ணால் -8, -3 வரும். தென் 2. இதில் என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் கோர்சஸ் எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஜிஏ நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது ரைட் கோசெட்ஸ் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி ரைட் கோசெட்ஸை நம்ம கலெக்ட் பண்ண முடியும். சிமிலர் மேனர் லெஃப்ட் கோசெட் 0 + H, 1 + H, 2 + H இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கோசெட்ஸ்க்கான தட் இஸ் லெஃப்ட்டில் கம்யூட் ஆகுறது. தட் இஸ் லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ஆட் பண்ணிட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால் நார்மல் சப் குரூப். ஸோ H is a subgroup of G such that HA that is right coset equal to left coset. கரெக்டுங்களா? For all element in G, then H is a normal subgroup of G. That is G inverse H, G equal to H, or GH, G inverse equal to H. அதாவது HA, AHன்ற இந்த ஹெச்சில் இருக்கிற கேபிட்டல் H அப்படியே தான் இருக்குது. இந்த ஜின்ற எலமெண்ட்டு, இந்த ஸ்மால் ஜி அப்படின்ற எலமெண்ட்டை நான் கேபிட்டல் ஜியிலேருந்து எடுத்துக்குவேன். கேபிட்டல் ஜியிலேருந்து
ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் நார்மல் சப்குரூப். ஏன் நார்மல் சப்குரூப் டெஃபினேஷன் இப்போ பார்க்குறோம்னா, ஸோ நம்மளுக்கு கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவியல் அப்படின்றத நான் ட்ரிவியல் சப் குரூப்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் மோர் ஓவர் வாட் அபவுட் த நார்மல் சப் குரூப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? எபிலியன் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். எபிலியன் குரூப்ன்றது கம்யூட்டேட்டிவ், தட் இஸ் க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டி எலிமெண்ட்டு, இன்வெர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. த லாஸ்ட் ஒன் கம்யூட்டேட்டிவ். இது வரைக்கும் வந்தால் நம்மளுக்கு அது வந்து எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேசிக் டெஃபினேஷன்ஸ் அண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் இது. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் S4? ஸோ இதுக்கு ரிசல்ட் நம்ம மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது த நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் Sn இன் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இஸ் பார்ட்டிஷன் ஆஃப் n. த நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் n தான் என்ன சொல்கிறேன்னா, எதை கண்டுபிடித்து யூஸ் பண்ணிக்கிறேன்னா நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் Sn. ஸோ வாட் இஸ் அ பார்ட்டிஷன் ஆஃப் n அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த n அப்படின்றதுல நம்மளுக்கு 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, Sn. ஸோ S4. ஸோ வாட் இஸ் அ பார்ட்டிஷன் ஆஃப் 4? 4 எப்படி எல்லாம் வந்து பிரிக்கலாம், பார்ட்டிஷனாக பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 4 எழுதலாம் ஃபஸ்ட்டு ஒரு. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு 1 + 1 + 1 + 1 இந்த மாதிரி பிரித்து எழுதலாம் 4. 1 + 3 இந்த ஒரு 1 + 3 அந்த மாதிரி பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 + 2 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் பார்ட்டிஷனாக. நெக்ஸ்ட்டு 2 + 2. ஸோ பாசிபிலிட்டி எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் 4 இஸ் நத்திங் பட் 5. ஸோ அப்போ 5 நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் S4 தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் 3 7 11 இதெல்லாம் நம்மளுக்கு ராங். ஸோ இப்போ நம்ம இதில் கான்ஜுகேட் கிளாஸஸ்ன்னு எடுத்து பார்க்குறப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சு வச்சோம். அதுக்கு ரிலேட்டடாக டெஃபினிஷன்ஸ் அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. கொஸ்டின் நம்பர் 3 இது எல்லாம் தெரிஞ்ச வெல்-நோன் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது, எல்லாம் எம்எஸ்சியில் படித்த ஒரு தியரம் தான் இது. கொஸ்டின் நம்பர் 3ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, G இஸ் எ குரூப்பா ஆஃப் ஆர்டர் 49, தென் G இஸ் சைக்ளிக் குரூப்பா இல்லை நார்மலா இல்லை எபிலியனா இல்லை கம்யூட்டேட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குரூப்னு ஆர்டர் வந்து 49 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும், இஃப் ஆர்டர் ஆஃப் G P² இது ஒரு தியரமே இருக்குது. வேறு P is a prime number, தென் இந்த G is எபிலியனாக தான் இருக்கும். ஒரு குரூப்னு ஆர்டரை வந்து ப்ரைம் பவர் 2ன்னு எழுதுனா இருந்தால் அதை வந்து நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா எபிலியன் குரூப்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த குரூப்னுடைய ஆர்டர் வந்து 49, அதை ப்ரைம் பவரில் எப்படி எழுத முடியும்னா 7². ஸோ 7ன்றது நம்மளுக்கு ப்ரைம். ஸோ அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் G 49 இருக்க குரூப் கண்டிப்பாக என்ன குரூப்பாக இருக்கணும்னா எபிலியன் குரூப்பாக தான் இருக்கும் as per the theorem. ஸோ சைக்ளிக், நார்மல், கம்யூட்டேட்டர் இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து எபிலியன் குரூப்ன்றது தான் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 4th ப்ராப்ளம். ரிங்கில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. த ரிங் இன் விச் த நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃபார்ம் எ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஸ் கால்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெஃபினேஷன். எதுக்கு டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ ஃபீல்டு டிவிஷன் ரிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்கியூ ஃபீல்டு ஆர் டிவிஷன் ரிங்கினுடைய டெஃபினேஷன் தான் இது. ஆக்சுவலாக பாருங்கள், டெஃபினேஷனே அப்படியே நம்மளுக்கு கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் இது மாதிரி வருது. ஆக்சுவலாக அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் அண்ட் தியரம் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும். த ரிங் இன் விச் த நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ், இந்த நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஸ் கால்டு ஸ்கியூ ஃபீல்டுனுடைய டெஃபினேஷன் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபீல்டுன்றது நம்மளுக்கு வராது, இன்டர்வல் டொமைன்ன்றது வராது, யூக்ளிடியன் ரிங்குன்றது நம்மளுக்கு வராது. ஸோ ஜென்ரலாக ரிங் என்னன்னு தெரியும். ஆக்சுவலாக பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அண்டர் அடிஷனில் கம்யூட்டேட்டிவ் வரையும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
இப்போ குரூப்னா அண்டர் அடிஷனில் குரூப்பாக இருக்கணும். அப் டு எது வரைக்கும்னா கம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும். ஸோ அண்டர் அடிஷனில் கம்யூட்டேட்டிவ் குரூப் வரையும் நம்மளுக்கு வரணும். அண்டர் மல்டிப்ளிகேஷன் எடுத்துட்டா க்ளோஷர் வரணும், அசோசியேட்டிவ், நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, தட் இஸ் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அண்ட் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தட் இஸ் கால்டு ரிங்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அண்டர் அடிஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரை வரணும், அண்டர் மல்டிப்ளிகேஷனில் க்ளோஷர், அசோசியேட்டிவ் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ், ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ், லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ இது ரிங்கினுடைய நம்மளுக்கு பேசிக் டெஃபினேஷன். ஜீரோ டிவைசர். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட்டு வர ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஜீரோ டிவைசர்ன்றது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அரிசியாக கம்யூட்டேட்டிவ் ரிங். எப்போ ஒரு ரிங்கை வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங்குன்னு சொல்லான்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை ஆகணும் அண்டர் மல்டிப்ளிகேஷன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இஃப் ஆர் இஸ் கம்யூட்டேட்டிவ் ரிங் என்னாங்கன்னா ரிங்கை வந்து ஆல்ரெடி வந்து அண்டர் அடிஷனில் கம்யூட்டேட்டிவ் குரூப்பாக இருக்கும், அண்டர் மல்டிப்ளிகேஷனில் க்ளோஷர், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ்லாம் வந்துடும். இன்க்ளூடிங் அண்டர் மல்டிப்ளிகேஷன்லையும் நம்மளுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அந்த ரிங்கை தான் என்ன சொல்லுவோம்னா ஆர் இஸ் கம்யூட்டேட்டிவ் ரிங்னு சொல்லுவோம். ரிங் வித் யூனிட்டின்னா ஒன்றுன்ற எலமெண்ட்டும் நம்மளுக்கு வந்துடும், தட் இஸ் ஐடென்டி எலமெண்ட்டு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷனில். ஸோ இஃப் ஆர் இஸ் கம்யூட்டேட்டிவ் ரிங் தென் ஏ நாட் ஈக்குவல் 0 இன் ஆர், அதாவது ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் அந்த ரிங்கில் எடுத்துக்கிறேன், இஸ் ஜீரோ டிவைசர். எப்போ ஜீரோ டிவைஸ்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட். இப்போது நான் ஜீரோ எலமெண்ட்னு ஒன்று எடுத்தால் இன்னொரு நான் ஜீரோ எலமெண்ட் கிடைக்கும். சச் தட், இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு தெரியும், சச் தட்னு நம்ம இதை ரேட் பண்ணணும். ஏபி ஈக்குவல் டு 0, அதாவது ஏவும் நான் ஜீரோ, பியும் நான் ஜீரோ, ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணால் ஜீரோன்ற எலமெண்ட் வரும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே பாசிபிலிட்டின்னா இந்த மாடுலோ குரூப்லலாம் நம்மளுக்கு இது பாசிபிலிட்டி இருக்குது. அது ப்ராப்ளம் வரப்போ நம்ம கண்டிப்பாக இது எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம் கண்டிப்பாக. ஷூர். நெக்ஸ்ட்டு இன்டகரல் டொமைன். இப்போ இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்தது தான் இது ஃபுல்லாகவே. இந்த கொஸ்டினில் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்கியூ ஃபீல்டு, இன்டகரல் டொமைனு, யூக்ளிட் ரிங்கு. ஸோ அப்போ நான் ரிங்கு, அப்போ ரிங்குன்னா நான் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், கரெக்டுங்களா. ரிங் என்ன, அப்புறம் ஜீரோ டிவைஸரை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்டகரல் டொமைன்லாம் அந்த டெஃபினேஷன்லாம் வருது நம்மளுக்கு. எ கம்யூட்டேட்டிவ் ரிங் இஸ் அன் இன்டகரல் டொமைன். ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங்கை தான் இன்டகரல் டொமைன் சொல்கிறாங்க. இட் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசஸ். ஸோ ஜீரோ டிவைசஸே இருக்கக்கூடாது அந்த கம்யூட்டேட்டிவ் ரிங்கில். அதுக்கு ஸ்பெஷல் நேம் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க இன்டகரல் டொமைன். அதோடைய ஸ்பெசிஃபிக் நேம் இன்டகரல் டொமைன். ஸோ அப்போ இன்டகரல் டொமைனை பற்றி தெரியணும்னா ஜீரோ டிவைசஸை பற்றி தெரியணும். நெக்ஸ்ட் டிவிஷன் ரிங். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆப்டான டெஃபினேஷன் இது மட்டும்தான். பட் ரிமைனிங் டெஃபினேஷன்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஃப்யூச்சரில் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக இதை பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிவிஷன் ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எ ரிங் இஸ் செட் டு பி டிவிஷன் ரிங். எப்போ வந்து ஒரு ரிங்கை வந்து டிவிஷன் ரிங் சொல்லலாம்னா இட்ஸ் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஏ குரூப். அதில் இருக்கிற நான் ஜீரோ எலமெண்ட்லாம் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஆர் ஸ்கியூ ஃபீல்டு. ஸோ இதை தான் டிவிஷன் ரிங்குன்னு சொல்லுவோம், அதர்வைஸ் ஸ்கியூ ஃபீல்டு. ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி தான் இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். த ரிங் இன் விச் த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஸ் கால்டு அ ஸ்கியூ ஃபீல்டு. ஸோ இதில் டிவிஷன் ரிங்கை கொடுக்கல, ஏன்னா அதுக்கு பதிலாக தான் ஸ்கியூ ஃபீல்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபீல்டு வராது, இன்டகரல் டொமைனும் வராது, யூக்ளிட் ரிங்கும் வராது. ஸோ ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ரிசல்ட்டு, தியரம், கராலரி, ஹிஸ்ட்ரின், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹிஸ்ட்ரின் புக்கில் தான் எடுத்துருந்தேன் மொத்தமே. ஸோ நம்மளுக்கு எந்த நோட்ஸும் வந்து நம்மளாக எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நோட்ஸுன்றது நம்மளாக எழுதிக்கிட்டா, இப்போ இது வந்து நானாக எழுதிக்கிட்டேன் நோட்ஸ் எனக்காக, அவ்வளோதான். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அவங்கவுங்க ஓன் நோட்ஸ் புக்கை எடுத்து வச்சுட்டு எழுதுனா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபீல்டுனா என்ன, இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இப்போ ஃபீல்டு ஈஸியாக கம்யூட்டேட்டிவ் டிவிஷன் ரிங்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. எ ஃபைனைட் இன்டர்வல் டொமைன் இஸ் எ ஃபீல்டு. எவ்ரி இன்டர்வல் டொமைன் வந்து ஃபீல்டு, அதையும் நம்ம படிச்சிருக்கோம்.
இதெல்லாம் எம்எஸ்சியில் படித்த தியரம் ஆக்சுவலாக. ஸோ எ ஃபீல்டு வந்து இஸ் எ கம்யூட்டேட்டிவ் டிவிஷன் ரிங். எ ஃபைனைட் இன்டகரல் டொமைன் இஸ் எ ஃபீல்ட். இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட், அது கரஸ்பாண்டிங்கான முக்கியமான ரிசல்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு. ஸோ திரும்ப ஸ்கியூ ஃபீல்டு திரும்ப நான் அகைன் எடுத்து எழுதியிருக்கேன். அதே டிவிஷன் ரிங்கு உண்டான சேம் டெஃபினேஷன் தான். எ ரிங் இன் விச் த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃபார்ம் எ குரூப் இஸ் கால்ட் எ டிவிஷன் ரிங் ஆர் ஸ்கியூ ஃபீல்டு. ஸோ ஒரு கொஷின் எடுத்துட்டாலே நம்ம அதில் கிட்டத்தட்ட அந்த ஆப்ஷனோடு சேர்த்து ஒரு 5-6 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கொஷின்னா அந்த கொஷின் அந்த பர்டிகுலர் ஆன்சர் அப்படின்னு பார்க்காம மற்ற ஆப்ஷன்ஸுக்கு உண்டான இந்த ரிலேட்டடாக இருக்கிற தியரம் ரிசல்ட்டும் சேர்த்து பார்த்துக்கிட்டா நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ யூக்ளியன் ரிங்கு அந்த டெஃபினேஷன் நான் எழுதி வச்சுக்கிட்டேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இன்டகரல் டொமைன் ஆர் இஸ் யூக்ளியன் ரிங் if for every non-zero element in R, the ringlet, there is define a non-negative integer. எல்லாம் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. டிஏன்னு வந்து டி ஆஃப் ஏன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டி ஆஃப் ஏ இது வந்து யூக்ளிடியன் ரிங்குக்கு உண்டான கிளாசிக்கல் டெஃபினேஷன். சச் தட் எப்படி இருக்கணும்னா ஃபார் ஆல் எலமெண்ட் ஏபி இன் ஆர் அந்த ரிங்கில் போத் நான் ஜீரோ, தட் இஸ் d of a, that is absolute value of that a which is less than or equal to the d of a into b. இதுவும் நான் ஜீரோ தான், இதுவும் நம்மளுக்கு நான் ஜீரோ. ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி அதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இஸ் லெஸ் than or equal to இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் தென் ஃபார் எனி ஏபி எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஆரில் இந்த போத் நான் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் டிஆர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஏன் இந்த யூக்ளிடியன் அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் ஒன்று படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ 10th லெவல்லே அந்த யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் பற்றி டீட்டெயிலாக வருது. சச் தட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டிபி ப்ளஸ் ஆர். இந்த ஆர்ன்றது நம்மளுக்கு ரிமைண்டர் நல்லாவே தெரியும். ஸோ ரிமைண்டர் ஆல்வேஸ் ஜீரோவாக இருக்கலாம், ஆர் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் the absolute value of b. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா யூக்ளிடியன் ரிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5th one. Let G be any group and H be the center of G. Gன்றது ஏதோ ஒரு குரூப்பு, ஹெச்ன்றது அதனுடைய சென்டர் ஆஃப் ஜி. தென் ஜி பை ஹெச் அதை கோஷன்ட் குரூப்னு சொல்லுவாங்க. ஜி பை ஹெச் இஸ் ஐசோமார்பிக் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தியரமே இருக்குது ஆக்சுவலாக எஸ்டின் புக்கில் இருக்குது. இந்த சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ஆட்டோமார்பிசத்துக்காக யூஸ் பண்ணுற சிம்பிள். அது இன்னர் ஆட்டோமார்பிசத்துக்காக யூஸ் பண்ணுற சிம்பிள், இன்னர் ஆட்டோமார்பிசம். ஸோ இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் த குரூப் ஜி, இந்த சிம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், தட் இஸ் ஐசோமார்பிக். ஸோ இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் த குரூப் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு ஜி by Z, that is that quotient group, where is a group of inner automorphism of G and Z-ன்றது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர், அது கூட சப் குரூப் தான். சென்டர் ஆஃப் த குரூப்ன்றது ஜியினுடைய சப் குரூப் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த தியரத்தை பேஸ் பண்ணியே நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் இல்லைங்களா. இப்போது இங்கே நம்மளுக்கு இசட்னு இருக்குது, புக்கில் இசட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளை கொஷினில் நம்மளை கேட்டது ஹெச் இஸ் ஐசோமார்பிக் டு. ஸோ எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குன்னா இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி. ஸோ அப்போ எந்த 4 ஆப்ஷன்ஸில் எங்கே இன்னர் ஆட்டோமார்பிசம்ன்றது நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, த குரூப் ஆஃப் இன்னர் ஆட்டோமார்பிசம்ஸ் ஆஃப் ஜி. ஸோ இப்போது மார்பிசம்னா என்ன அதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வரணும். மார்பிசம் தட் இஸ் மேப்பிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம், அது மார்பிசம். அது டொமைனில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு கோடமைனை கொண்டு போகிற அந்த
டொமைனில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக் சில குணாதிசயங்கள் டொமைனில் இருக்கும், அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டு போகும் கோடொமைனுக்கு. அதுதான் மார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆட்டோமார்பிசம்னா என்ன? அண்ட் ஐசோமார்பிக் மேப்பிங் ஆஃப் எ குரூப் ஜி. அப்போ ஐசோமார்பிக்னா என்ன தெரியணும். அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் அதோட டெஃபினேஷன் தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐசோமார்பிக் ஆஃப் குரூப் ஜி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ஐசோமார்பிசம் தெரிஞ்சுக்க முன்னாடி ஹோமோமார்பிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஹோமோமார்பிசம் இஸ் எ மேப்பிங். ஜிலேருந்து ஜி டேஷ்க்கு அது ஒரு மேப்பிங்க 1:1 இருக்கும், கரெக்டுங்களா. அண்ட் தென் பையன்றது அந்த மேப்பிங் எடுத்துக்கிட்டால் பை ஆஃப் ஏபி, பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி. இந்த மாதிரி அந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவில் ஒரு மேப்பிங் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஹோமோமார்பிசம். ஐசோமார்பிசம்ன்றது 1:1 சேர்ந்து வரும் அந்த மேப்பிங்கில். ஸோ an isomorphic மேப்பிங் ஒரு குரூப் ஜி ஆன் டு ஜி, அதாவது அந்த ஜி அதே சேம் ஜி இட் செல்ஃப். ஸோ ரெண்டுமே வந்து டொமைனும் கோடொமைனும் சேம் தான், குரூப் வந்து ஜி தான். ஐசோமார்பிக் மேப்பிங் ஆஃப் குரூப் ஜி ஆன் டு ஜி இட் செல்ஃப் இஸ் கால்டு ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி. இதுதான் வந்து ஆட்டோமார்பிசம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு குரூப்புக்கும் அதே சேம் குரூப்புக்கும் ஒரு மேப்பிங் ஆன் டு மேப்பிங் க்ரியேட் பண்ணு, அது வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும். இது ஐசோமார்பிக் உள்ள அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது நம்ம ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி. அதனுடைய நொட்டேஷன் இட் இஸ் டினோட்டட் பை A suffix G ஆர் AUT ஆஃப் G அப்படின்னு சிம்பிளாக நம்மளுக்கு நொட்டேஷனில் வரும் ஆட்டோமார்பிசம். ஆக்சுவலாக இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஈவன் தான் நம்ம ஆட்டோமார்பிசம்னா என்ன, ஹோமோமார்பிசம், ஐசோமார்பிசம் இதனுடைய பேசிக் டெஃபினிஷனை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு அடுத்த வர ப்ராப்ளத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பாலிக்காக எப்படி சொல்லலாம்னா, இப்போ எஃப்ன்ற மேப்பிங்கு ஜி டு ஜி இஸ் ஆட்டோமார்பிசம் அப்படின்னா இஃப் எஃப் இஸ் பைஜெக்ஷன், எஃப் இஸ் பைஜெக்ஷன் நம்மளுக்கு தெரியும். 1:1 சேர்ந்து வரதான் நம்மளுக்கு. அப்போ எஃப் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 1:1 இருக்கணும். அண்ட் தென் இது நாம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த ஹோமோமார்பிசத்துக்கு உண்டான கண்டிஷன். இது ரெண்டு சேர்த்து ஐசோமார்பிசத்தை உருவாக்குது இல்லையா அந்த மேப்பிங்க. எஃப் ஆஃப் ஏபி, நான் பை ஆஃப் ஏபின்னு சொன்னால் இங்கே எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி ஃபார் ஆல் ஏபி இன் ஜி. பட் இஸ் இதனுடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜி அதே ஜி தான். ஸோ எஃப்ன்ற ஒரு மேப்பிங்கை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஏ அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை பி, அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி அதனுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ, இதனுடைய இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் பி, அதனுடைய ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக வரும். அந்த இதுதான் இந்த நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இன்டோ எஃப் ஆஃப் பி. நெக்ஸ்ட்டு இன்னர் ஆட்டோமார்பிசம். இப்போ ஆட்டோமார்பிசம் தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட்டு இன்னர் ஆட்டோமார்பிசம் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். லெட் G be a group அண்ட் ஒரு ஜின்ற எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம். குரூப் ஜியில் ஜின்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். தென் இந்த மேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஜி டு ஜி டிஃபைன்டு பை, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்மால் ஜி இது வந்து எதில் இருக்குன்னா குரூப்பில் எக்ஸை ஜி இன்வெர்ஸ் அதனுடைய இன்வெர்ஸ் இந்த மாதிரி கம்யூட் ஆச்சுன்னா, இந்த மாதிரி அந்த மேப்பிங்கில் கம்யூட் ஆகிற மாதிரி வந்ததுன்னா ஃபார் ஆல் எக்ஸ் ஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த இதுவை கமிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது நம்ம என்ன சொல்லணும்னா இன்னர் ஆட்டோமார்பிசம். தட் இஸ் கால்டு இன்னர் ஆட்டோமார்பிசம். மோர் ஓவர் இன்னர் ஆட்டோமார்பிசம் கண்டிப்பாக 1:1 இருக்கும். இதெல்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே வருது, ஆன் டூவாக இருக்கும். அண்ட் தென் ஹோமோமார்பிசமாக வரும். நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டார். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் இருக்கிற டெஃபினேஷன் தான் எடுத்து எழுதியிருக்கோம் இல்லைங்களா. கம்யூட்டேட்டர்னால் என்னன்னு தெரியணும். ஆக்சுவலாக லெட் ஜிபிஏ குரூப்பை ரெண்டு எலமெண்ட் ஏபி அப்படின்ற எலமெண்ட் ஜியில் எடுத்தால் தென் த எலமெண்ட் ஏபி இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் இஸ் கால். இது தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூட்டேட்டார்
ஆஃப் ஏ அண்ட் பி denoted by. ஸோ இதனுடைய நொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டு ஏ கமா பி, ஏபி ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ். அதர்வைஸ் இது எப்படி எழுதலாம்னா ஏபி இன்ட்டு பிஏ இன்வெர்ஸ். ஸோ இதை கம்யூட்டேட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குரூப்பில் எலமெண்ட்டை நம்ம எப்போ கம்யூட்டேட்டார் அப்படின்னு சொல்ல முடியுன்றதுக்கு உண்டான டெஃபினேஷன் அது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்ட்ரலைசர்னால் என்ன? சென்ட்ரலைசர் அப்படின்ற டேர்ம்னாலும் ஒன்று தான், நார்மலைசர் அப்படின்னாலும் ஒன்று தான். அதாவது சென்ட்ரலைசர் ஆஃப் குரூப்பு, நார்மலைசர் ஆஃப் குரூப் சேம், டெஃபினேஷன் சேம் தான். இஃப் ஒரு எலமெண்ட்டை குரூப் ஜியில் எடுத்துக்கிறோம், இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா என் ஆஃப் ஏ தட் இஸ் நார்மலைசர் ஆஃப் த எலமெண்ட் ஏ, the x belongs to G such that XA equal to AX இந்த மாதிரி கம்யூட் ஆச்சுன்னா ஜியில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் வந்து இந்த ஜி நம்ம ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்மளுக்கு கம்யூட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் த நார்மலைசர் ஆர் சென்ட்ரலைசர் ஆஃப் த எலமெண்ட் ஏ இன் ஜி. தட் இஸ் என் ஆஃப் ஏ இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி. மோரோவர் இது வந்து சப் குரூப்பாக இருக்கும் ஜிக்கு. ஸோ இந்த எல்லா டெஃபினேஷனும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம இதை அட்டன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் சப் குரூப்புக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சென்ட்ரலைசர் வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை, ஆட்டோமார்பிசமும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்லி ஆப்ஷன் இஸ் த குரூப் ஆஃப் இன்னர் ஆட்டோமார்பிசம்ன்றது தான் கரெக்ட் அது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கொஷின் பார்த்தோம்னா சிக்ஸ்த் ஒன், இஃப் ஜி இஸ் ஃபைனைட் குரூப். ஃபைனைட் குரூப்னால் நம்மளுக்கு தெரியும், அதாவது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஆர்டர் ஆஃப் ஜி ஃபைனைட் குரூப் அண்ட் ஏ என்ற எலமெண்ட் ஜி எடுக்கிறோம். தென் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கான்ஜுகேட் டு ஏ இன் ஜி இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த. இந்த இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியணும், இண்டெக்ஸ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. த நார்மலைசர் ஆஃப் ஏ இன் ஜி, நெக்ஸ்ட்டு சைக்ளிக் சப் குரூப் ஆஃப், நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் சப் குரூப் ஆஃப் ஜி, லாஸ்ட் ஆப்ஷன் வந்து சென்டர் ஆஃப் ஜி. இஃப் ஜி இஸ் எ ஃபைனைட் குரூப் தென் இந்த சி சஃபிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கான்ஜுகேட் எலிமெண்ட் ஆஃப் ஏ. கான்ஜுகேட் டு அந்த ஏக்கு கான்ஜுகேட்டாக இருக்கிற எலிமெண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் இது சி, கேபிட்டல் சி சஃபிக்ஸில் ஏ. இதுதான் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை தட் இஸ் நம்ம லெக்ராஞ்சி தியரம் கூட படிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஆர்டர் ஆஃப் ஜியை வந்து எதை டிவைட் பண்ணும், ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து டிவைட் பண்ணும். அந்த சப் குரூப்பினுடைய ஆர்டர் வந்து ஜியினுடைய குரூப் ஆஃப் ஆர்டரை டிவைட் பண்ணும். அங்கேயும் நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் அது ஆல்ரெடி அல்ஜிப்ராவில் எல்லாருமே படிச்சிருப்போம், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் லெக்ராஞ்சி தியரத்தை. ஸோ இதை தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ எதை டிவைட் பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ வந்து ஸோ டிவைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் ஜி. த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் த கான்ஜுகேட் டு ஏ இன் ஜி இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் ஏ இன் ஜி. ஸோ கிளியராக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலைசர் ஆஃப் ஏ இன் ஜின்றத கரெக்ட். அப்போ சைக்ளிக் சப் குரூப்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாம் கரெக்டாக. ஃபைனைட் இன்டர்வல் டொமைன் வந்து ஃபீல்டு. நெக்ஸ்ட் சைக்ளிக் குரூப்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த டெஃபினேஷனை. பட் இன்டர்வல் டொமைன் இஸ் நாட் எ ஃபீல்டு, கரெக்ட். ஸோ இப்போ இதில் கம்யூட்டேட்டிவ் சப் குரூப் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சென்டர் இப்போ தான் ஜஸ்ட் நவ் அந்த டெஃபினேஷனை பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு சைக்ளிக் குரூப்னால் எல்லாருக்கும் தெரியும். ஜெனரேட்டர் இருக்கும் கண்டிப்பாக. சைக்ளிக் குரூப்பில் ஜெனரேட்டர் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும்.
ஸோ நெக்ஸ்ட் 7th one. Which of the following is not an integral domain? இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது அப்படின்றது தெரியும். தேங்க்ஸ் பாஸ்கர், எனக்கு தெரியும். எம்எஸ்சியில் நம்ம கிளாஸ்மேட்டு. நான் அப்போயே பார்த்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. which of the following is not an integral domain? ஸோ இந்த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துட்டு வரலாம். இந்த ரிங் ஆஃப் காஷியன் இன்டிஜர். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். த ரிங் ஆஃப் காஷியன் இன்டிஜர்ஸ். அப்போ காஷியன் இன்டிஜர்னால் நமக்கு என்ன தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம மெயினாக பார்த்துருவோம். இப்போ காஷியன் இன்டிஜர் Z of I. அப்போ காஷியன் இன்டிஜர் இட் இஸ் நத்திங் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னா A + IB அப்படின்ற ஃபார்ம் இருக்குமா. ஸோ ஏபின்லாம் வந்து நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ். பட் இந்த இடத்துல காஷியன் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறப்போ ஏபி எதில் இருக்குன்னா ஜெட்டில் இருக்கும், இன்டிஜர் செட்டில் இருக்கும் இந்த ஏபிலாம். ஸோ காஷியன் இன்டிஜர் அப்படி நம்பர் தியரியில் வரும் அட்வான்ஸ் இதுதான் நம்மளுக்கு. காஷியன் இன்டிஜர்ன்றது அதுவும் ஒரு செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். அந்த ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஷுட் பி இன் இன்டிஜர் செட்டில் இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் அது என்ன சொல்கிறோன்னா காஷியன் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இஸ் இன்டெக்ரல் டொமைன். ஸோ இன்டெக்ரல் டொமைனுக்கு உண்டான எல்லா ஆக்சியத்தையும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் நம்மளுக்கு கொஷினில் கேட்டது நாட் அண்ட் இன்டெக்ரல் டொமைன் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் ZB, இந்த மாடுலோ இன்டிஜர்ஸ் மாடுலோ P ப்ரைம். ZP இஸ் ஆல்வேஸ் இன்டெக்ரல் டொமைன். அப்போ இன்டெக்ரல் டொமைன்ன்றதை நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இல்லையா. இன்டெக்ரல் டொமைன்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ எந்த இதெல்லாம் குரூப்லாம் நம்மளுக்கு இன்டெக்ரல் டொமைன்ன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிங் ஆஃப் காஷியன் இன்டிஜரும் இன்டெக்ரல் டொமைன் தான். ZB தட் இஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ் மாடுலோ P, அதுவும் நம்மளுக்கு இன்டெக்ரல் டொமைன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ஓவர் த இன்டிஜர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் அ இன்டெக்ரல் டொமைன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டுங்க. ஆப்ஷன் சி, the ring of all 2x2, that is the matrix 2. இந்த suffix 2 எதுக்குன்னா அந்த ஆர்டர் 2x2 மேட்ரிக்ஸ் சொல்கிறதுனால ABCD is not a integral domain. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா கொஷனில் கேட்டிருக்கிறது எது வந்து நாட் இன்டெக்ரல் டொமைன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் Z of √2 equal to A plus B √2, that is where AB வந்து in Z. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டொமைன் தான். ஆனால் நாட் அண்ட் இன்டெக்ரல் டொமைன் கேட்ட கொஸ்டினால நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். the ring of all 2x2 matrices for integers. ஸோ நெக்ஸ்ட் எயித் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா the ring Z of √5. ஸோ வேர் ஏபி இன்டிஜர் காஷியன் இன்டிஜர் தான் இது நம்மளுக்கு. ஈஸியாக யூஎஃப்டினா யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனு, ஐடினா இன்டெக்ரல் டொமைன் பட் நாட் ஏ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனு. ஸ்கியூ ஃபீல்டு நம்ம ஃபீல்டுனா என்ன ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்கியூ ஃபீல்டுனா என்னென்னு பார்த்துட்டோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி டெஃபினேஷன் நம்ம இன்டெக்ரல் டொமைனா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அப்படின்னா டெஃபினேஷன் தெரிஞ்சிட்டாலே நம்ம ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அண்ட் இன்டெக்ரல் டொமைன் ஆர் வித் யூனிட் எலிமெண்ட் இஸ் a unique factorization domain. ஸோ இன்டர்வல் டொமைனை அதை கூட யூனிட் எலிமெண்ட் சேர்ந்து நம்ம என்ன சொல்லலாம்னா யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் எப்போ சொல்லலாம்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்தாலும் ஆரில் இஸ் எய்தர் அது என்னவாக இருக்கணும் யூனிட் எலிமெண்ட்டாக இருக்கணும் 1, அந்த ஐடென்டி எலிமெண்ட் 1ஆக இருக்கும். ஆர் அதர்வைஸ் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அது எப்படி அதெல்லாம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் இர்ரெடியூசிபிள் எலிமெண்ட். இதில் இன்னொரு பர்டிகுலராக செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்கு இல்லையா இர்ரெடியூசிபிள், அந்த எவ்வரி இர்ரெடியூசிபிள் எலிமெண்ட்டும் கண்டிப்பாக என்ன இருக்கணும் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும்.
அப்போது ஒரு நம்பரை எழுதுனோன்னா இப்போ ஏதோ ஒரு நம்பர் எடுத்தோன்னா அந்த ரிங்கில், அந்த இன்டர்வல் டொமைன் ரிங்கில் 1 இருக்கும். அதர்வைஸ் எனி நம்பர் கேன் பி ரிட்டன் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் அ இர்ரெடியூசிபிள் எலிமெண்ட்ஸ். தட் இஸ் அந்த இர்ரெடியூசிபிள் எலிமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எழுத முடிஞ்சால் தட் இஸ் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். பட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற அந்த காஷியன் இன்டிஜர் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் வருமானா கண்டிப்பாக வராது. ஏன்னா அதர்வைஸ் 1 இருக்கணும். அதர்வைஸ் அதை வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் அ ப்ரைம் நம்பர்ஸாக எழுத வரணும். ஸோ யூஎஃப்டின்றது பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வல் டொமைன். ஆல்ரெடி நம்ம காஷியன் இன்டிஜர் என்ன பார்த்துருக்கோம், இன்டர்வல் டொமைன் பார்த்துருக்கோமா? அப்போ இது கரெக்ட் ஆப்ஷன், இன்டர்வல் டொமைன். பட் நாட் அண்ட் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் ஆஸ் பர் த டெஃபினேஷன் பிரகாரம் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்ச போகுது. ஸ்கியூ ஃபீல்டுனா ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு, டிவிஷன் ரிங்கை தான் நம்ம ஸ்கியூ ஃபீல்டு. ஸோ இங்கே நம்மளுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அது ஃபீல்டு அதுவும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வராது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம். ஸோ காஷியன் இன்டிஜரில் மோஸ்ட்லி 2016 கொஷின் கேட்டிருக்காங்க. காங்க்ருவன்ஸ் இது அப்படியே எஸ்டின் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த லெம்மா இந்த அப்படியே கொடுத்துருக்காங்க. த காங்க்ருவன்ஸ் x ஸ்கொயர் காங்க்ருவன் மைனஸ் mod p is solvable if and only if p is of the form 4n+1. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டான ரிசல்ட்டு. இது ப்ரூஃபும் இருக்குது. வில்சன் தியரம் அந்த தியரத்தை பேஸ் பண்ணி இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு ப்ரூஃப் தேவையில்லை, ரிசல்ட் மட்டும் போதும். ஆக்சுவலாக இஃப் பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர், நீங்கள் வந்து எஸ்டின் புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வில்சன் தியரத்தை வச்சு இதை ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. இஃப் பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர் ஆஃப் த ஃபார்ம், இந்த ஃபார்மில் இருக்கும் 4n+1, தென் வி கேன் சால்வ் த காங்க்ருவன்ஸ். இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 4n+1ன்றது ஆப்ஷன் கரெக்டு. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து வர லாஸ்ட் 10th ஒன். இதை இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இன்கம்ப்ளீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மார்க் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கில் மினிமம் ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக வந்து ஒன்று ஆப்ஷன்ஸ் மிஸ்டேக்காக இருக்குது, இல்லை கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக்காக வருது. இது இன்கம்ப்ளீட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை இஃப் ஜி ஆக்சுவலாக சைலோஸ் தியரம் ஆஃப் எப்லியன் குரூப்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு தான், அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக G is an abelian group and P is a prime number such that P power alpha divides order of G and P power alpha plus 1. ஆக்சுவலாக இதுவே என்ன கொடுக்கணும்னா டஸ் நாட் டிவைட்னு கொடுக்கணும். தென் த நம்பர் ஆஃப் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் P alpha is டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக G as a subgroup of order P of alphaன்றது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அதர்வைஸ் வேறு எப்படி கொடுத்துருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா the unique subgroup of G of order alpha. அந்த சொல்யூஷனில் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். if G is abelian of order of G and P power alpha divides order of G, P power alpha plus 1 does not divide order of G, then there is a unique subgroup of G of order of P of alpha அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு ஆக்சுவலாக அந்த as per ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் கரெக்டாக இல்லை. So there is a unique subgroup of G of order P power alpha. Otherwise the subgroup G of order P power alpha அப்படி வந்திருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. இதுதான் நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் கொஷின். ஸோ மொத்தம் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா TNSET 2016 கொஷின் அவர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுறப்போ இப்போ ரியலை நம்ம பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ரியல் அனாலிசிஸை, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை, லீனியர் அல்ஜிப்ரா, இப்போ அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரையும் கம்பேர் பண்ணுறதுல நம்ம பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராவில் கொஷின்ஸ் அதிகமாக வருது. இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் லீனியர் அல்ஜிப்ராவில் கொஷின்ஸ் அதிகமாக வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரியல் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான், அதே நம்பர் ஆஃப் கொஷின்ஸாக இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஃபைனலாக நம்ம எல்லா டாப்பிக்கும் முடித்த பிறகு ஒரு அனலைசேஷன் மாதிரி ஒரு பார்ட் வச்சுட்டா நல்லாயிருக்கும். எந்த டாப்பிக்லாம் அதிகமாக கொஷின் வருதுன்றத ஈஸியாக நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் ஆல்சோ. நன்றி. தேங்க்யூ.